Happy morning students. இந்த வீடியோவில் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் லீனியர் ஈக்குவேஷன் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போது அந்த லீனியர் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கும், அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம அந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மெத்தடில் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுப்போம், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அமைச்சிருவோம். அனுப்பிச்சிட்டு அதை சால்வ் பண்ணிங்கனாக்கா இப்போ எல்லாமே ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆகிடுமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9 இருக்குது. இப்போ நான் 4 இந்த பக்கம் அமைச்சிட்டேனாக்க 9, 4 ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். அது என்னால் மேத்தமெட்டிக்கலாக என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் பண்ணி அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சானாக்க அதோட ஆன்சர் தான், அதோட வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ. அதுதான் அர்த்தம் டிரான்ஸ்போசிஷன் மெத்தடுக்கு. ஸோ இது டிரான்ஸ்போசிஷன் மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ஒரு நம்பர் போகும்போது லெஃப்ட் சைடில் இப்போ வேரியபிள் சைடில் அது பாசிட்டிவாக இருந்ததுனாக்க ஈக்குவல் டு தாண்டும் போது நெகட்டிவ் ஆகிடும். இல்லை அது ஆல்ரெடி நெகட்டிவ் வருதுனாக்கா அதாவது ஈக்குவல் டு தாண்டும் போது பாசிட்டிவ் ஆகும். அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் when crossing the equal to sign they will become positive, positive will become negative. அதே போல் ஒரு பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுனாக்கா அது ஈக்குவல் டு தாண்டும் போது டிவிஷன் ஆகிடும். இல்லை டிவிஷன் இருந்ததுனாக்கா அது ஈக்குவல் டு தாண்டும் போது மல்டிப்ளை ஆகிடும். நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9. இதான் நம்ம முதல்ல கொடுத்த சம். போதும். எப்படி இதுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா, வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் அமைச்சிடணும். ஸோ அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும், எக்ஸை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டு, இது கான்ஸ்டன்ட் தானே, இதை இந்த பக்கம் அமைச்சிருவேன். அனுப்பும்போது ஈக்குவல் டு தாண்டும் போது இது ஒரு பார்டர் லைன் மாதிரி நினச்சிக்கணும். இது இந்த பார்டரை தாண்டும் போது பாசிட்டிவ் வில் பிகம் நெகட்டிவ், நெகட்டிவ் வில் பிகம் பாசிட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ் 4 வில் பிகம் நெகட்டிவ் 4. ஸோ I have an equation now which says x is equal to 9 minus 4. 9 minus 4 நமக்கு இப்போது இது plain arithmetic, இது integer arithmetic நமக்கு தெரியும். So 9 minus 4 is 5. So x ஓட வேல்யூ is 5. அது கரெக்டான எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வெரிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணணும்? x இருக்கிற இடத்துல 5 அந்த உங்களுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, 5ன்னு அதை போட்டு பாருங்கள். 5 plus 4 equal to 9. 5 plus 4 9 நமக்கு தெரியும். 9 ஈக்குவல்ஸ் டு 9 தானே, அதனால் என்னோட வேல்யூ கரெக்டு. எக்ஸ் ஈக்குவல் டு 5 இஸ் கரெக்ட். ஓகேவா? இப்போது இதுவே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணுறது இப்படி பார்க்கலாம். ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 12. அதே போல் வேரியபிள்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம். அப்போ இங்கே இருக்கிற மைனஸு பார்டர் தாண்டும் போது, ஈக்குவல் டு பார்டர் தாண்டும் போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் பிகம் 12 + 5. அப்போ 12 + 5 எவ்வளோ, 17. ஸோ ஒய்யோட வேல்யூ இஸ் 17. வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒய் இருக்கிற இடத்துல இந்த 17 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 17 - 5 எவ்வளோ, 12. ஸோ திஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 12, ரைட் சைடில் இருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூவும் 12. 12 ஈக்குவல்ஸ் டு 12 விச் இஸ் ட்ரூ. இந்த வெரிஃபிகேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னாக்க, நம்ம மேக்ஸ் பண்ணும்போது அவசரத்தில் தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணி 12 + 5 வந்து 17 வேலை லெட்ஸே உங்களுக்கு 16ன்னு போட்டிங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 16 இதை வந்து வெரிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 16 - 5 அப்படின்னு போடுவீங்க. 16 - 5 எவ்வளோ, 11. 11 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும். கரெக்டாக அது தப்பு, பிகாஸ் 11 இஸ் நாட் ஈக்குவல் டு 12. உடனே உங்களுக்கு எதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். யூ வில் கரெக்ட் யுவர் ஆன்சர். அதுக்கு தான் இந்த வெரிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆன்சரை தூக்கி சம்மிலேயே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரெண்டு சைடும் சேம் வேல்யூ வரணும். அப்போ தான் அது பேர் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இது 3வது சம். இதில் மல்டிப்ளிகேஷனும் வருது. இது எப்படி வருது, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3z + 4 ஈக்குவல் டு 10. வேரியபிள்லாம் இந்த பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் அந்த பக்கம். அப்போது 3 என்ன ஆகும், 3z ஈக்குவல் டு 10 - 4 ஆகிடும். 10 - 4 எவ்வளோ, சாரி 10 - 4 வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது
நமக்கு என்ன இருக்குனாக்கா இப்போது 3z ஈக்குவல் டு 10 - 4 இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது z. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா 3 இருக்குது, அதையும் நம்ம அந்த பக்கம் அனுப்பிச்சாகும். அதனால என்ன ஆகும், ஏற்கனவே 10 - 4 ஆகிடுச்சா. இப்போ இந்த 3 இங்கே 3 டைம்ஸ் z. இதுதான் நீங்கள் பாலினாமியலில் கற்றுக்கிட்டீங்க. 3zனாக்கா இஸ் நத்திங் பட் 3 டைம்ஸ் z. ஸோ இங்கே மல்டிப்ளை ஆகுது. அதனால் எதிர்பக்கம் போகும்போது அது டிவைட் ஆகும். ஈக்குவல் டு தாண்டும் போது டிவைட் ஆகிடும். ஸோ இட் பிகம்ஸ் 10 - 4 டிவைடட் பை 3. இங்கே நீங்கள் திருப்பி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த 3ங்கிறது 10 - 4க்கு மொத்தமாக டிவைட் பண்ணணும். 4 மட்டும் இல்லை, 10 - 4ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை 3ஆல் டிவைட் பண்ணணும். 10 - 4 எவ்வளோ, 6. 6 டிவைடட் பை 3 2. ஸோ இசட்டோட வேல்யூ 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. திருப்பி வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இசட் இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கோங்க. அப்போது 3 டைம்ஸ் 2 ப்ளஸ் 4. 3 டைம்ஸ் 2 எவ்வளோ, 6. 6 ப்ளஸ் 4 எவ்வளோ, 10. இந்த வேல்யூ வந்துச்சா. அப்போனா இசட்டோட வேல்யூ 2ன்றது கரெக்டு. ஓகேவா. இப்போ அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த சம் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, லீனியர் ஈக்குவேஷன் அண்டு இந்த மாதிரி டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சம் என்னன்னாக்கா 3x - 2 டிவைடட் பை 4 மைனஸ் x - 3 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸை கண்டுபிடி அப்படின்றாங்க. இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன், நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. திஸ் இஸ் அ ஃப்ராக்ஷன் அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ராக்ஷன் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஏன்னாக்கா தேர் டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன பண்ணுவோம், வி யூஸ் த பட்டர்ஃப்ளை மெத்தட். ஸோ பட்டர்ஃப்ளை மெத்தட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 5ஆல் 3x - 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 4 போடுறோம். மைனஸ் இந்த 4ஆல் x - 3 அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இதை 5 டைம்ஸ் 3x எவ்வளோ, 15x. 5 டைம்ஸ் -2 எவ்வளோ, -10. இந்த மைனஸை இங்கே போட்டுக்கிட்டோம். 4 டைம்ஸ் x எவ்வளோ, 4x. 4 டைம்ஸ் -3 எவ்வளோ, -12 ஆர் -12 டிவைடட் பை 4 டைம்ஸ் 5. அதே பட்டர்ஃப்ளை மெத்தட் தான், இல்லை ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது இல்லை. இப்போது 15x - 10 இந்த ப்ராக்கெட்டை இப்போ எடுத்துட்டேன். இங்கேருந்து எடுக்கும்போது என்ன ஆகுது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால இது -4x ஆகிடுச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அதனால இது ப்ளஸ் ஆகிடுச்சு. +12 டிவைடட் பை 4 டைம்ஸ் 5 எவ்வளோ, 20 ஈக்குவல்ஸ் டு -1. இப்போது லைக் டேர்ம்ஸ் இருக்காங்க. இது வந்து திஸ் இஸ் அ பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். இப்போது இதில் லைக் டேர்ம் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம லைக் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ 15xம் -4xம் லைக் டேர்ம்ஸ். அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 15 - 4 இஸ் 11. ஸோ 11x ஆகிடுச்சு. -10 + 12 இதுவும் லைக் டேர்ம், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ -10 + 12 எவ்வளோ, +2. அதனால் இது 11x + 2 ஆகிடுச்சு. டிவைடட் பை 20 ஈக்குவல் டு -1. இப்போது 20 இங்கே டிவைட் ஆகிருக்கு. அப்போ ஆப்போசிட் ஆகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ 11x + 2 ஈக்குவல் டு -1 டைம்ஸ் 20. தட் ஹஸ் பிகம் -20. சாரி, -20. ஓகேவா. ஸோ அப்போ இப்போது என்னாச்சு, இப்போ நமக்கு புரிஞ்ச மாதிரி இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ 11x + 2 ஈக்குவல் டு -20. இது நமக்கு ஃபெமிலியர் ஈக்குவேஷன். இதுவரையிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. எனக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் வரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது 11x + 2 ஈக்குவல் டு -20 வந்துடுச்சு. இப்போது திருப்பியும் வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு பக்கம். ஸோ 11x இஸ் ஈக்குவல் டு -20. இந்த +2 இங்கே வந்தாக்கா -2 ஆகிடும். அப்போது எனக்கு எக்ஸ் வேணும், அதனால என்ன பண்ணுவேன், இந்த எக்ஸையும் இந்த 11ஐயும் இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுவேன். ஸோ இது வந்து -20 - 2 வந்து -22 ஆகிடுச்சு. இந்த 11 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகிறதுனால இங்கே டிவைட் ஆகிடுச்சு. -22/11 எவ்வளோ, -2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ இந்த -2ன்றது கரெக்டான ஆன்சரா எக்ஸோட வேல்யூ
அதுக்கு என்ன பண்ணணும், இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -2 போட்டுக்கோங்க. ஸோ 3 டைம்ஸ் -2 -2 by 4 மைனஸ் திருப்பி எக்ஸ் இருக்குது, அதனால் இங்கே -2 போட்டுக்கிறேன், -3 divided by 5. இப்போது 3 டைம்ஸ் -2 இஸ் -6. இங்கே ஒரு -2 போட்டுருந்தாச்சு by 4 மைனஸ் இந்த மைனஸ் போட்டுட்டேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே -2 -3 எவ்வளோ வரும், -5 வரும், டிவைடட் பை 5. ஓகேவா, ஈக்குவல் டு -6 -2 எவ்வளோ வரும், -8 டிவைடட் பை 4. இது அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிட்டேன். -5 by 5 என்ன வரும், -1. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்டிஜர் அரித்மெட்டிக், ஃப்ராக்ஷன் அரித்மெட்டிக்லாம் நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நல்லா, அப்போ தான் இது புரியும். ஸோ இப்போ -8 by 4 மைனஸ் ஆஃப் -1. இப்போது -8 by 4 என்ன வரும், -2 மைனஸ் ஆஃப் -1. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் -2 + 1 which is equal to -1. சாரி -1. இந்த -1 தான் இங்கேயும் இருக்குது ரைட் சைடில். ஸோ நம்ம எக்ஸோட ஆன்சர் -2ன்னு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், பொறுமையாக திருப்பி இன்னொரு தரம் கேளுங்க, கேட்டு இதை புரிஞ்சுக்குங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட்.